அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை ஆராதனையிலே தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் ஏதோ வந்தோம் போனோம் என்று இல்லாதபடி இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், எதையாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு வந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மேலான காரியங்களை செய்து தேவன் அனுப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தருடைய நாமம் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமான சோத்திர பலியை கொஞ்ச நேரம் நாம் செலுத்த போகிறோம். சோத்திர பலி செலுத்துகிறவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் இறங்கி வந்து தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவருக்கு பிரியமான சோத்திர பலியை நாம் கொஞ்ச நேரம் செலுத்த போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜீவாதிபதியே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு சோத்தரிக்கிறோம். அன்பின் பிதாவே உமக்கு சோத்தரிக்கிறோம். நித்திய பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். மகிமையின் பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். என்னை உண்டாக்கின பிதாவே சோத்தரிக்கிறோம். என்னை நிலப்படுத்தின பிதாவே சோத்திரம். ஓ எம் எல்லாருக்கும் ஒரே பிதாவே சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே சோத்திரம். நீதி உள்ள பிதாவே சோத்திரம். அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே சோத்திரம். நீதிமான்களின் பிதாவே சோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே சோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே சோத்திரம். எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிற பிதாவே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்களை எரிந்து போடுகிறவரே சோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற தேவனே சோத்திரம். எங்களை விசாரிக்கிற தேவனே சோத்திரம். எங்களை நடத்துகிற தெய்வமே சோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறவரே உமக்கு சோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன தெய்வமே நாங்களுமே சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை அங்கீகரித்து தேவன் அங்கீகரிக்கும்படியாகவும் தேவ பிரசன்னம் தேவனுடைய மகிமை இந்த கூடாரத்திற்குள் இறங்கும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவன் தாமை கூட்டி சேர்க்கும்படியாகவும் உடைய மத்தியில் இருக்கிற அல்போன்சா ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த அற்புதமான இந்த மாலை வேலை ஆராதனைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சபையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலே கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்து எங்களை ஆண்டவர் ஒரு விஷயம் மாத்திரம் தரை தாழ்த்தி பெரியவர் மகாராஜாவான் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் தேவனே அப்பா. ஆரம்பம் முதல் ஆண்டவரை பாடல் பாடும் பொழுது தேவம் ஆண்டவரை இறந்து வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே மத்தியிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிரசன்னம்
ஆண்டவர் தேவ பிரசன்னத்தோடு நாங்கள் உணர்வுபடியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. Glory to Jesus. அப்பா மற்றும் சோத்திர ஆண்டவரே, பாடல் பாடும் பொழுது தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தை நாங்கள் ஆராதனையிலே உணரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, கர்த்தாவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர். நீ சொன்னீரப்பா, அப்படியா இளைப்பாறுதல் தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரமா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியா நீங்க திருப்திப்படுத்துவீர் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்தும் ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த சபைக்கு ஆண்டவரே நீர் என்ன நினைக்கிறீரோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க ஆண்டவரே. அப்பா அப்பா எழுந்து பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடன்னு சொன்னீங்க ஆண்டவரே. தாவே அற்புதம் நடந்தது ஆண்டவரே. தாவே அற்புதங்கள் ஆண்டவர், அநேக அற்புதங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கீங்க ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே, தாவே வேலைக்காரன் குணமாவான்னு சொல்லி ஆண்டவரே 100 கேட்டுக்கொண்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த சபைக்கு ஆண்டவரே. தாவே அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாவே வரை தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம், சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நிரப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் தாவே. யாரை அழைக்கணும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து இந்த ஆராதனை சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்று அண்ணா ஜெபம் பண்ணாங்க தேவாலயத்துல. அப்பா தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஊற்றினார் தேவ சமூகத்திலே ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, ஒரு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் தேவன் நம்பி விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. பாவங்களை ஒரு விசை மாத்திரம் கண்ணுக்கு பார்த்து மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. அல்லேலூயா. எங்களை தலைமட்டும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவே மன்னித்து சேர்த்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா செய்து கொடுக்கும் பொழுது அப்பாவை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் என்ன பேச நினைக்கிறீரோ அதை பேசுகிறது ஆண்டவரே, அதை பேசுங்க. அப்பா நாங்கள் இதயம் நொறுக்கப்பட்டு ஆண்டவரை நடந்து விட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு நேரம் போகிறதுக்காக ஒரு ட்ரெடிஷ்னல் ஆண்டவரே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான 7 மணிக்கு தொடங்கிடுவோம் அப்படி இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாங்கள் பயத்தோடு பக்தியோடு காத்திருக்க எங்களுக்கு மனசு ஆண்டவரே. எல்லா காரியங்களும் சமூகத்தில் கொடுக்குறாங்க தகவனே. எல்லா காரியங்களும் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. கடந்த 5 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 6வது மாதமும் நமக்கு கூட்டி சேர்த்து கொண்டு நம்மை கொண்டு வந்திருக்கிற ஒரு நல்ல தேவன். என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தரே நடத்தினான்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சேர்ந்து சில பாடலை பாடுவதற்கு முன்னதாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீத புஸ்தகம் சங்கீதம் 139 5 7 வாசிங்க. 137 சீக்கிரம் கடகடன்னு.
139வது அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொற்கள் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்றத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற் காலத்து சேட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டோட்டலி கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. பாருங்க, தாவீது பாடுறாரு, நான் எங்க போனாலும் நீர் என்னை பார்க்கிறீர், நான் என்ன செஞ்சாலும் நீர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீர், நான் எங்க இருந்தாலும் சரி நீர் என்னை கவனிக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை இந்த பழைய பாடலை நாம் சேர்ந்து நாம் எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் நமக்கு இருக்கிற முழு பலத்தோடு இந்த வசனத்தை ஒப்பிட்டு இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய மாதத்தில் முதல் ஆராதனையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னை சூழ்ந்துள்ளீ, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீ. என் வழிகளெல்லாம் நீர் அறிவி, என் வழிகளெல்லாம் நீர் அறிவி. எல்லாமும் கிருபை. சொல்லுங்க, எல்லாமும் கிருபை. உம்மை பிரிந்து, உம்மை பிரிந்து சவுண்ட் ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த பணி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன், நானும் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. பாடுங்க, உம்மை பிரிந்து. ஏசையா, 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 ஏசையா. போன வாரம் தான் வந்தது இந்த பாட்டு, அப்படித்தானே? போன வாரம் தானே வந்தது இந்த பாட்டு. எப்போ பழைய பாட்டு, யாருக்குமே தெரியாது அந்த பாட்டு. யாருக்குமே ஒரு புது பாட்டு பாடினாலும் பாட மாட்டேறீங்க, பழைய பாட்டை பாடினாலும் பாட மாட்டேன்றீங்க. நல்ல பாட்டெல்லாம் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடணும். பாடலாம். ஸ்டார்ட்.
உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே. சொல்லுங்க, உம்மை விட்டு நான். திரும்ப பாடும், முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவாய் எங்கே போவே, உமக்கு மறைவாய் எங்கே போவே, உம்மை விட்டு. சொல்லுங்க, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக. பாடுங்க உண்மையா, நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா 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 ஏசையா, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளி. என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி, என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி. எல்லாமும் கிருபை. சொல்லுங்க, எல்லாமே. திரும்ப பாடுங்க, என் வழிகள் எல்லாம், என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி, என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி. எல்லாமும் கிருபை, எல்லாமும்
தட்டி உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. முன்னும் பின்னும் பாடும் முன்னும் பின்னும் என்னை நெருப்பி உம் கரம் வைக்கின்றீ. முன்னும் பின்னும் என்னை நெருப்பி உம் கரம் வைக்கின்றீ. உமக்கு மறைவா உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே, நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவே. உம்மை பிரிந்து பாடுங்க, நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. இசையா 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 இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. அவரை பிரிந்து வாழவே முடியாது. ஹல்லேலூயா. தாயின் கருவிலே நம்மை உருவாக்கின தேவன் அவர். நம்மை அவ்வளவாய் நேசித்து உருவாக்கி இந்த உலகத்தில் அனுப்பினவர் மறந்து போவாரா? உங்களை காணாம போவாரா? நிச்சயமாய் உங்களை ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கூட என்ன செய்ய மாட்டாரு, மறவாமல் உங்களை அவர் நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வசனம் முழுவதும் சங்கீதக்காரன் இப்படியா வாசித்து இப்படியா எழுதி வைத்திருக்கிறார். நான் எங்கே போனாலும் கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். யார் நம்மை கண்டாலும் காணாமல் போனாலும் சரி, எது நம்மை பாதுகாக்காமல் போனாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றோம் சொல்லி நாம் எல்லாரும் இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய
நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சேட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சேட்டைகளாலே என்னை மறைத்தி, பாதைகள் எல்லாம் சூழ்ந்த போது தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாடுவோம் கரங்களை தட்டி. நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடுவோம் நன்றி பலிகள். ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக உதவி செய்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக உதவி செய்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பாடுங்க நன்றி பலிகள். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுங்க. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. நன்றியால் என்னுள்ளம் நிறைந்திடுதே, நீ செய்த நன்மைகள் நினைக்கையிலே. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலரை உடன் இருந்தி. இம்மட்டும் காத்து போஷித்து நடத்தி இம்மானுவேலரை உடன் இருந்தி. பாடுவோம் போற்றுவோம்
கிருபைகளை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா. 5 மாதமும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய 5 மாதமும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நடத்தின பாதைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மீது கிருபை வைத்து இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த 6வது மாதத்திலும் ஆண்டவரே நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை நடத்துகிற தேவனாயிருப்பீர். நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே உம்முடைய வழியில் நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்முடைய வேதத்தை கரத்தில் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வேளையிலும் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நான் கண்களை மூடி, ஆண்டவரே எவ்வளவாய் என்னை நேசித்து என்னை கொண்டு வந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற தேவன். இந்த உலகத்தில் யார் என்னை விசாரியாமற் போனாலும், யார் என்னை கவனிக்காம போனாலும், கர்த்தர் நீர் என்னை விசாரிக்கிற தேவன், நீர் என்னை கவனிக்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன். அப்பா, நீர் என்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா, உம்முடைய அன்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை தயவுள்ளவர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை நடத்தினீரே, எல்லா பாதைகளிலும் நீர் எங்களை நடத்தினீரே, பலவீன நேரங்களிலும் நீர் எங்களை நடத்தினீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், எங்கள் வாழ்வில் மேன்மைக்குரியவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களால் உயர்த்தப்படத்தக்கவர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. பாடுங்க. எபினேசர், எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய், என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதி
பாடும். எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற வாசம் செய்வீரே, ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுங்க, மனதார உன்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய்
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்தி ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்முடைய சமூகத்துல வந்து பாட உம்மை ஆராதிக்க உதவி செய்த தேவன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய நாமமே உயர்த்தப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி காணிக்கைக்காக செபிப்போம். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தருக்கென்று கொடுக்க உதவி செய்த தேவன் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் ஆண்டவரே அப்பா கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே குறைவில்லாமல் நிறைவாய் நடத்தும். ஆண்டவரே கடன் இல்லாமல் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நீ நிறைவேற்றும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவர் பாடலை பாடும்போது கர்த்தருக்கு கண்டு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வருஷத்தினுடைய பாதி, அதாவது எப்படி சொல்றது, நடுவிலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மாதந்தோறும் அது மாதம் முடியும் பொழுது புது மாதம், இப்போ மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்லுவார்கள் சபைகளிலே. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியது தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறேன், நாமளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் கற்றுக்கொள்ளும். அதாவது உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 13:18. உபாகமம் 13:18 வாசிக்கலாம். உபாகமம் 13:18. உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி விருத்தியடைய பண்ணுவார். போதும். கர்த்தர் உனக்கு தயவு செய்து, எனக்கு தயவு செய்து, எனக்கு இறங்கி அவர் என் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி என்னை விருத்தியடைய பண்ணுவார். இதுதான் இந்த மாதத்தினுடைய ஒரு வார்த்தை. அவ்வளவுதான், அது கற்றுக்கொள்ளும். அப்ப அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து வாரம், அது நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கேரளாவில் பெய்து வரும் கனமழையினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கேரள மக்களை தேவன் விசேஷத்த விதமாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். என்றால் இதுவரையில் கணக்கு சொல்கிறார்கள் 32 பேர் அந்த கனமழையினாலே மரித்து போனார்கள் என்று சொல்லி பேப்பரில் வாசிக்கிறோம். ஆகவே அந்த மக்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மகாராஷ்டிரத்தில் நீடித்து வரும் கனமழையினாலே கடந்த 6 நாட்களில் மட்டும் 16 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் அவ்வளோ மழை பெய்யும். தேவன் என்ன செய்ய வேண்டாம்? சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். அதை தேவன் தடுத்து நிறுத்த வேண்டும். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தேவன் ஆறுதல் தர வேண்டும். அதற்காக நாம ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் நாட்டுக்கும் இந்த காசா தீவிரவாதிகளுக்கும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. காசாவில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உணவு கிடைக்காமல் மரித்து போகக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்களாம். பாருங்க,
அப்பாவி குழந்தைகளின் மரணத்தை தடுக்க ஐநா சபை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகள், பெரியவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்க முடியும். ஆனால் சிறு குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உணவு கிடைக்காமல் மறிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாறணும், தேவன் மாற்ற வேண்டும். அதை நாம இந்த காரியங்களை எல்லாம் மனதில், இன்னும் அநேக காரியங்கள் இருந்தாலும், முக்கியமா இந்த கேரளாவில் பெய்து வரும் கனமழையினாலே உயிரிழந்தவர்கள் 32 பேர் என்று கணக்கு சொல்கிறார்கள். இன்னும் அதிகமான பேர் கூட இருக்கலாம். ஆகவே அந்த கேரள மாநிலத்திற்காக நாம் ஜெபிப்போம். மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிப்போம். காசாவிலே பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உணவு கிடைக்காமல் சாகக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நல்ல விதமான காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. கேரளாவில் பெய்து வரும் கனமழையினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, கேரள மக்களை தேவனாகிய கர்த்தர் விசேஷ விதமாக பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கனமழையை நிறுத்துங்க. அதனால ஆண்டவரே 32 பேர் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கப்பா. மரித்த குடும்பங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் பாதுகாத்து அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. மகாராஷ்டிரத்தில் மீண்டும் ஆண்டவரே நீடித்து வரக்கூடிய அந்த கனமழை நிறுத்துங்க ஆண்டவரே. 6 நாட்களில் மட்டும் 16 பேர் செத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தடுத்து நிறுத்தும்படியாய் நிறுத்து ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காசாவிலே பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே உணவில்லாமல் தவித்து மரிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்களே கர்த்தாவே, நீங்க மனம் இறங்குங்கப்பா. காசா தீவிரவாதிகள் ஆண்டவரே மத்தியிலே மனம் இறங்குங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல உணவு கிடைக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, அந்த ஐநா சபை உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கும்படி கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசம் ஆண்டவரே. தகப்பனே, காசா தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கு நடக்கக்கூடிய சண்டையை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய அந்த பகையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, போரை நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தேவ அன்பிலே அவர்கள் ஒருவரை ஒரு நேசிக்கக்கூடிய கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். தெரிஞ்சதுதான், உங்களுக்கு எல்லாம் தெரியாது ஒன்றும் கிடையாது. ஆகவே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்ம வாழக்கூடிய காலம் கடைசி காலம், பல ஆபத்துக்கள் நிறைந்த காலம். ஆகவே நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ பூமியின் மேல் ஆபத்துக்கள் வரும். இந்த கடைசி காலத்தில் இன்னும் அதிகமான ஆபத்துக்கள் நேரிடும். ஆகவே இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாம் மடிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் இயேசு விரும்பவில்லை. அந்த ஆபத்துகளுக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவது என்பதைத்தான் நாம அறிந்து கொண்டு வருகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், ஜெபம் பண்ண வேண்டும். அப்பதான் ஆபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொருத்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 50:14-15 வாசிங்க. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 50:14 வாசிக்கலாம். 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த 2 வசனங்களை எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. 15வது வசனத்தை மட்டும் வாசுவாங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு முந்தி இந்த 14 வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு. ஆண்டவருக்கு பிரியமான பலி என்ன? ஆடு மாடுகளுடைய பலி அல்ல, சோத்திர பலி. அது பெரிய பணக்காரனும் செலுத்தலாம், ஏழையும் செலுத்தலாம், படித்தவனும் செலுத்தலாம், படிக்காதவனும் செலுத்தலாம். சோத்திர பலியை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அப்ப நீ தேவனுக்கு முதல்ல சோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப தேவனை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவருக்கு சோத்திர பலியை செலுத்திட வேண்டும், அவரை நாம் துதிக்க வேண்டும். எப்படி அவருக்கு சோத்திர பலியை செலுத்த வேண்டும்? வேதம் கூறுகிறது. லேவியர் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கிற பொழுது, கர்த்தருக்கு சோத்திர பலியை செலுத்துவீர்களானால் எப்படி செலுத்த வேண்டுமாம்? மனப்பூர்வமாக செலுத்த வேண்டும், மனப்பூர்வமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். பொருத்தனை செலுத்த வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனை பண்ணணும். என்ன பொருத்தனை பண்ணணும்? வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் பல பொருத்தனைகளை பண்ணினார்கள். அதுல ஒருவர் தான் நம்ம போன பாரத்துல படிச்சோம். தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது என்ன பொருத்தனை பண்ணினார்? சங்கீதம் 132 சங்கீதம் 132 2-5 வரைக்கும் வாசிக்கல. அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். எப்படி பொருத்தனை பண்றாங்க பாருங்க தாவீது. அதே சாமுவேல் 1:11 வாசிக்கிற பொழுது, 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். யார்? அண்ணால் பொருத்தனை பண்ணுகிறார். ஒரு ஆண் குழந்தையை பாருங்க, குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரு பொருத்தனை, ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தால் அதை உமக்கே கொடுக்கிறேன் என்று பொருத்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் எப்படி பொருத்தனை பண்றாங்க? பொருத்தனை பண்ணுவாங்க. மீன் சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், இதெல்லாம் ஒரு பொருத்தனை. இந்த மாதிரி பொருத்தனைகளை தான் செய்வாங்க. நாம செய்து கொண்டு வருகிறோம். தபசு காலம்னு ஒரு காலத்துல நம்ம இதெல்லாம் செய்வாங்க. முட்டை சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் தாவீதினுடைய பொருத்தனை பாருங்க. அவன் எப்படி கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட மாட்டு என்ன செய்யறேன்? நான் எப்படி சொல்றாரு அவரு, கற்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலனான பவுல் கூட எழுதுறாருன்னா, எந்த ஆலயத்தை சொல்லி எழுதுகிறார்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கல. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும். அப்ப நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கிற பொழுது 6:19
வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 19. சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பாருங்க, நீங்களே அந்த ஆலயம். பவுல் அப்படித்தான் எழுதுறார் தன்னுடைய நிருபத்துல. நீங்க தான் அந்த ஆலயம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவன் எங்கே வாழ முடியாது. ஒரு படத்திலேயோ ஒரு கல்லிலேயோ ஒரு மண்ணிலேயோ வாழ முடியாது. உங்களில் தான் வாழ முடியும். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன். அவர் உயிருள்ள உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப இந்த சரீரம் யார்? இந்த சரீரம் தான் கோயில், சரீரம் தான் நம்முடைய ஆலயம் அப்படின்னு சொல்றார் பவுல் எழுதுறார். நீங்களே தேவாலயம். ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுத்து போடுவார். பாருங்க, நாம தான் தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த நம்ம கர்த்தருடைய ஆலயம் இந்த உலகத்துல 800 கோடி மக்களுக்கு மேலாக அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அதிகமான பேர் என்ன செய்யறாங்க? தங்களுடைய சரீரங்கள் தன்னுடைய தேவனுடைய ஆலயம் என்று அவர்கள் நினைப்பதே இல்லை. பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த சரீரம் யாருக்கா? கர்த்தருடைய சரீரம், கர்த்தர் ஆலயமாக இருக்கிறவருடைய சரீரம். இங்கேதான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் கல்லிலேயோ மண்ணிலேயோ படத்திலேயோ வாசம் பண்ண விரும்புவதில்லை. அதெல்லாம் உயிரற்று போன இது. ஆனால் உயிருள்ள நீங்களும் நானும் நமக்குள்ளதான் தேவன் என்ன செய்யறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே இந்த சரீரமாகிய ஆலயங்கள் கர்த்தருக்காக கட்டப்பட வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்கு தேவை. ரொம்ப முக்கியம். இந்த சரீரத்தை எப்படி ஆண்டவருடைய ஆலயம் என்று நினைத்தா நம்ம பயப்படுவோம். இந்த சரீரத்தை பாவத்திற்கு நம்ம ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டோம். அழிவின் பாதையிலே செல்ல மாட்டோம். ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் இந்த அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற மக்களை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற ஒரு பொருத்தனையை நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை அறியாதபடி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை என்ன செய்ய வேண்டும்? நாம கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். நாம பொருத்தனை பண்ணிக்கணும். ஆண்டவரே, இந்த மாசத்துல எப்படியாவது 2 ஆத்துமாக்களையாவது நான் சபைக்கு கொண்டு வருவேன். அது நல்ல ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக தேவன் என்ன செய்வாரு? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய பொருத்தனை அப்படியாகவே இருக்கட்டும். அப்போ ஏனென்றால் எத்தனையோ மக்கள் என்ன செய்யறாங்க? ஜீவனுள்ள தேவனை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு யார் அறிவிப்பது? உங்களையும் என்னை தான் தேவன் தெரிந்து வைத்திருக்கிறார். நாம ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, நான் ஒரு பொருத்தனை பண்றேன். இந்த மாசம், இந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள நான் என்ன செய்ய 2 ஆத்துமாக்களையாவது சபைக்கு கொண்டு வருவேன். இதான் என்னுடைய பொருத்தனை. நீங்க பண்ணி பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். இதுதான் நம்ம போன வாரத்தில் இதுதான் பார்த்தோம். ஏனென்றால் அதாவது நரகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகமாயிரும். ஆனால் ஜீவ வழியில் நடக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஏன்னா அது குறுகலான பாதை, கடினமான ஒரு பாதை. ஆனால் விசாலமான பாதை ஒன்று உண்டு. அதுதான் பிசாசனுடைய பாதை. ஆகவே இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்? நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நரக அக்கினியிலிருந்து அவர்களை நாம தான் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். அந்த பொருத்தனையை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அப்படி அதாவது பொருத்தனை பண்ணி நாம ஆபத்து காலத்தில், நமக்கு வரக்கூடிய ஆபத்து காலத்திலே நம்மை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கூக்குரலை, நம்முடைய ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். சங்கீதம் 116 14 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 116 14 வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். அப்ப பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையிலே நாம கொஞ்சம் என்ன செய்ய வந்துட்டோம்னு சொன்னா, நாம என்ன செய்யணும்? ஜபத்துடனும் பயபக்தியுடனும் பரிசுத்தத்துடனும் ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வர நாம பிரயாசப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை எல்லா ஆபத்துக்கும் நீங்களாக்கி நிச்சயமாகவே நம்மை தேவன் காத்துக் கொள்ளுவார். ஆகவே பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். ஒரு பொருத்தனையை நிறைவேற்றும் பொழுது என் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யணுமா? அந்த பொருத்தனையை செலுத்த வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அப்படிதான் அவர் செலுத்தினார். அவர் ஏன் அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு பொருத்தனை பண்ணி
அதை தேவனுக்கு செலுத்துகிற பொழுது, நான் இந்த காரியத்தை பொருத்தனை பண்ணினேன், கர்த்தர் எனக்கு வாக்கியம் பண்ணினார், ஆகவே இந்த பொருத்தனையை நான் செலுத்துகிறேன் என்று ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அப்பதான் அவர்கள் என்ன நினைப்பாங்க? நாமும் பொருத்தனை செய்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்ற ஒரு காரியம் அவர்களுக்கு வரும். சரி, இதைத்தான் நாம போன வாரங்களிலேயே வாசித்தோம். இன்னும் ரெண்டு காரியங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். சங்கீதம் 91, எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். சங்கீதம் 91 14-15 வசனங்களை வாசி. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் கர்த்தரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பார். ஆபத்து காலத்தில் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவிப்பார். நமது வாஞ்சை எங்கு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாஞ்சை எதில் வாஞ்சையா இருக்கிறோம்? தாவீது எழுதுகிறார், சங்கீதம் 42:1 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 42:1 வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, தாவீது எழுதுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை என்ன செய்ய வேண்டும்? நமக்கு வேண்டும். ஏசாயா அதை தான் சொல்றார். ஏசாயா புஸ்தகத்துல 26ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்களே. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும். பாருங்க, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையா இருக்கிறது. தாவீது தான் எழுது. ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் இந்த கடைசி கால ஆபத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் தாவீது. சங்கீதம் 26:8 வாசிங்க பார்ப்போம். 26:8 வாசிங்க. தாவீதுக்கு இன்னும் ஒரு வாஞ்சை என்ன? சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். பாருங்க, அப்ப நம்முடைய வாஞ்சை எதுவா இருக்கணும்? சபையின் பேரில் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். நம்ம தெரியும், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளதான் நம்முடைய ஆராதனை என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதன் மேல நம்ம ஒரு வாஞ்சை, சபையின் மேல ஒரு வாஞ்சை இருக்குமே, ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியாது? நம்ம வீட்டில இருக்க முடியாது, மற்ற காரியங்களிலும் ஈடுபட முடியாது. நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு குளிர்ந்த ஒரு பனி பிரதேசமான ஒரு நாட்கள். அந்த நாட்களிலே யாராங்கெல்லாம் பெரிய வண்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும். ஆங்காங்கே குளங்களை வெட்டி மரங்களை எல்லாம் சுற்றி வைத்திருப்பாங்க. ஒரு சுமை தாங்கி கல்லும் வச்சிருப்பாங்க. அந்த பயணம் செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க? அந்த சுமையை யார் இறக்கி கீழே வச்சுட்டாங்க, மறுபடியும் தூக்கி விடுறதுக்கு ஆள் வராது. அதனால சுமை தாங்கி கல் அங்கே இருக்கும். அந்த கல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் இலைப்பாறுவார்கள். அந்த மரத்தில் இலைப்பாரி ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்டு அந்த குளத்தில் தண்ணீர் குடித்து மறுபடியும் பயணத்தை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அந்த நாட்களிலே அதெல்லாம் இப்போ மாறி போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு குளிர்காலத்திலே ஒரு அம்மா, வயதானவர்கள் பயணம் செய்தார்கள். எங்கே? ஹிமாலயா மலை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுடைய வீட்டிற்கு பிரயாணம் செய்து போகிறார்கள். பயங்கரமான பனிக்காலம், குளிர் அதிகமாக இருக்கிறது. இரவு ஆன பிறகு ஒரு சத்திரத்தில் அங்கங்கே சத்திரம் இருக்கும், அங்கே தங்கியிருப்பார்கள். நான் படிக்கிற காலத்தில் கூட ஒரு ஊர் தொண்டங்குறிச்சி என்ற ஒரு ஊர் இருந்தது. அங்கே ரோட்டில் ஒரு சத்திரம் இருந்தது. அந்த சத்திரத்தில் ஒரு சாமியார் இருப்பார்.
அவர் என்ன செய்வார்னா கிராமங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வருவார். அவர் கோல் வச்சிருப்பார் இங்கே ஒரு இது மாதிரி. அப்போ அந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்து அதை கரைச்சி அதை வந்து உப்பெல்லாம் போட்டு ஊறுகாயெல்லாம் வச்சிருப்பார். வழிப்போக்கர்கள் அந்த இடத்துல வந்து கிணறுலாம் இருக்கும், குளிப்பார்கள், சத்திரத்திலே தங்குவார்கள், அந்த கஞ்சி கொடுப்பார், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இளைப்பாரி போவார்கள். அப்படி இந்த வயதான தாயார் இரவு நேரமான உடனே சத்திரத்தில் தங்க வேண்டியிருந்தது. சத்திரத்தில் தங்கினார்கள். ஆனால் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதித்து விட்டு அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க, இருட்டோடு கூட பயணத்தை ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த சத்திரக்காரன் வந்து சொன்ன, அம்மா எங்க போறீங்க? பனி என்ன பனி ஓயா, பெரிய பனி பெய்து கொண்டே இருக்கிறது, என்ன எங்க குளிர் தாங்க முடியல, இன்னும் கொஞ்சம் லேட்டா போகலாம், கொஞ்சம் நேரம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயார் சொன்னாங்களா, வயதான தாயார், இல்லப்பா, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய நினைவு எல்லாம் ஹிமாலயா மலை பிரதேசத்தில் என்னுடைய மகன் வீட்டிலே இருக்கிறது. அது என்ன செய்யுது, அது போயிடுச்சு, நான் தான் இங்க இருக்கிறேன், அது போயிடுச்சு, என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய மகன் இருக்கிற இருப்பிடத்திற்கு போய்விட்டது, நான் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார்களாம். அதே போலதான் நம்முடைய ஒரு சபைக்கு போகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு சரியாக நான் 7 மணிக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, வீட்டில் இருக்கவே முடியாது. ஐயோ மணியாச்சே போய் சேரணுமே அப்படிங்கிற ஒரு வாஞ்சி நமக்குள்ள வரும். நான் அப்படிதான் அதிகாலை எழுந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு நான் பார்ப்பேன், மணி ஆகி போச்சு, பால்காரங்க வருவாங்க, பால் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். மணி ஆகிடும், உடனே கிளம்பிடுவேன், பாலாவது ஒன்றும் வேண்டாம் எனக்கு, போய் பார்த்துக்கோ அப்புறம்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம இங்கே சங்கீதத்திலே பார்க்கிறோம். 26வது சங்கீதம் 8வது வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உங்களது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஆக நாம எதை வாஞ்சிக்க வேண்டும்? சபையை வாஞ்சிக்க வேண்டும். அதை நாம் யோசித்து பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். தாவீது இன்னொரு வாஞ்சி இருக்கிறது. என்ன? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சேர்த்து வைத்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். தாவீது அப்படி சொல்றார். தேவனுக்கென்று கொடுப்பதிலும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சபைக்கு கொடுங்கள். எத்தனையோ எளிமையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர் கைகளை திடப்படுத்த வேண்டும். உங்களால் என்ற உதவிகளை என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? நமக்கு உதவி செய்ய முடியும். அவர்களுக்கு வாஞ்சையோடு செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 41:1 வாசிங்களேன். சங்கீதம் அதே போல எத்தனையோ தரித்திரர்கள், ஏழை மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் எப்படி வாஞ்சையோடு கூட உதவி செய்ய வேண்டும். வாஞ்சை விருப்பத்தோடு கூட, வாஞ்சைன்னு சொன்ன ஒரு விருப்பத்தோடு கூட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவன் இந்த கடைசி கால ஆபத்திலிருந்து, தீங்கு நாளிலிருந்து நம்மை நிச்சயமாகவே தேவன் காத்துக் கொள்வார். வாஞ்சை நமக்கு வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை நம்ம நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ
அவன் விக்கினமின்றி, அப்படின்னா என்ன சொல்றது, எந்த துன்பமும் இன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நமக்கு எத்தனை விதமான ஆபத்துகள் வந்தாலும் நாம் அது குறித்து பயப்படவே மாட்டோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நான் தனியாக இல்லை, என்னை படைத்த ஆண்டவர் என்னுடைய வலது பாரிசத்திலே எப்பொழுது இருக்கிறார். நான் எங்கு போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நமக்கு எந்த ஆபத்தும் நாம பயப்படவே கூடாது. அதனாலதான் அவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் அதை விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை என்ன செய்வார், ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போனால் எந்த ஆபத்துகளிலாவது நாம சிக்கிக் கொள்வோம். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு நாம செவி கொடுக்கும் பொழுது தேவன் என்ன செய்வாரு, நமக்கு வர ஆபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுவார். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனால் எந்த ஆபத்துகளிலாவது நம்ம போய் சிக்கிக் கொள்வோம். அது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள், கர்த்தர் சொல்றார், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32, 33, 34 3 வசனங்களை வாசிங்க. நீதிமொழிகள் 8. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே கர்த்தருக்கு செவி கொடுப்போம். நல்லா பாருங்க, நீதிமொழிகள் அழகா சொல்லப்பட்டது. பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். இயேசு சொன்னார், இயேசு என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. யோவான் 10, 27, 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்க, என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அப்ப அறிந்திருக்கிற ஆண்டவரை நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே அப்படி செவி கொடுக்கும் பொழுது நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்? நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஒரு நாளும் அவர்கள் கெட்டு போக விட மாட்டேன். அவைகள் என் கையிலிருந்து பறித்துக் கொள்வது யாரும் என்ன செய்ய முடியாது, நம்மை தொட முடியாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கண்மணிகள். வேதத்திலே பார்க்கிறோம், நீங்கள் என் கண்மணிகள். ஒருவன் என் கண்மணியை தொட்டால் தேவன் சும்மா இருப்பாரா? ஒரு நாள் நமக்கு அவர் என்ன செய்வார்? சும்மா இருக்க மாட்டார். நமக்காக எழுந்து யுத்தம் செய்வார். அதனாலதான் வேதம் சொல்றது, நீங்கள் சும்மா இருங்கள், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் எனது வலது பாரிசத்தில் எப்பொழுதுமே இருக்கிறார் என்ற நினைவு நமக்கு வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார் என்பதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 119, 105 வாசிக்கலாமே, சீக்கிரமா வாசிக்க முடிப்போம். 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தர் தமது வசனத்தின் மூலியமாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டும் வழியில் நாம் நடந்தால் போதும், அவருக்கு செவி கொடுத்தால் போதும், அவருக்கு கீழ்ப்படிந்தால் போதும். கர்த்தர் இந்த கடைசி கால ஆபத்திலிருந்து நிச்சயம் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவார். இந்த கடைசி காலங்களில் நாம் நினையாத, எதிர்பாராத ஆபத்துக்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆபத்துகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்னும் எத்தனை விதமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொள்ளுமோ தெரியாது நமக்கு. ஆகவே இந்த காலங்களில் நாம் நினையாத, எதிர்பாராத ஆபத்துகள் எல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்தால்
கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாக உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்வார். ஆபத்திலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும், பொருத்தனை பண்ணி ஜெபிக்க வேண்டும். மன வாஞ்சையோடு எதை செய்தாலும் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். கடைசியா நம்ம பார்த்தோம் என்னன்னா, கடைசியா பார்த்த பொழுது கர்த்தருக்குடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்றால் எந்த ஆபத்துகள் வந்தாலும் அதை குறித்து நாம ஒரு நாளும் நாம் பயப்படவே மாட்டோம். ஆகவே வந்து கொண்டுதான் இருக்கும். நாம் நாம இந்த காலங்களிலே நாம் நினையாத எதிர்பாராத ஆபத்துகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய், தகப்பனை பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டவரே எதை செய்தாலும் நாங்கள் வாஞ்சையோடு செய்யக்கூடியவர்களாய் கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு சோத்தரிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்க்கிற ஆபத்துக்கள் ஏராளம் அப்பா. நீதான் அந்த ஆபத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும். தகப்பனே, நீ பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு கூட நம்மோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகு